ஹாய் ஃப்ரெண்ட்ஸ், வெல்கம் பாரதி கண்ணம்மா. இன்னைக்கு எபிசோட்ல வந்த சீன்ஸ் பத்தி பார்க்கலாம். கண்ணம்மாவை அந்த ரவுடி இப்போ கத்தியால குத்துறதுக்காக வரான். கண்ணம்மா அந்த ரவுடி கூட இப்போ சண்டை போட்டுட்டு இருக்கிறாங்க. அவங்க உயிரை காப்பாத்திக்கணும் அப்படின்னு போராடிட்டு இருக்கிறாங்க. அந்த டைம்ல பாரதியோட மொபைல் போன்ல சார்ஜ் டவுன் ஆயிருது. அதனால போன் சார்ஜர் எடுக்கிறதுக்காக கண்ணம்மா ரூமுக்கு வராரு பாரதி. அங்க அந்த ரவுடி கூட கண்ணம்மா சண்டை போட்டு இருக்கிறத பார்த்த உடனே கோபப்பட்டு அந்த ரவுடியை அடிக்கிறாரு. யார் இவன் இவன் எதுக்காக இங்க வந்தான் அப்படின்னு கேட்டுட்டு இருக்கிறாரு. அந்த டைம்ல கரெக்டா பாரதி அந்த ரவுடி அடிச்சிடுறான். ஒரு வழியா அந்த ரவுடி கூட சண்டை போட்டு பாரதி ரவுடியை பிடிச்சிடுறாரு. ரிசப்ஷனுக்கு அந்த ரவுடியை கூட்டிட்டு போறாரு. உங்க ஹோட்டலுக்கு சம்பந்தம் இல்லாத ஒருத்தன் எப்படிங்க ஹோட்டலுக்குள்ள வரலாம் அப்படின்னு சண்டை போடுறாரு பாரதி. இங்க சிசிடிவி இருக்குதா இல்லையா அப்படின்னு கேட்டுட்டு இருக்கிறாரு. தனியா இருக்கிற ஒரு பொண்ணு ரூமை போய் தைரியமா கதவு தட்டி அந்த பொண்ணுகிட்ட மிஸ்பிஹேவ் பண்றதுக்கு முயற்சி பண்ணிருக்கிறான் இவன் அப்படின்னு சொல்றாரு பாரதி. போலீஸ்க்கு உடனே கால் பண்ணுங்க அப்படின்னு சொல்றாரு. அந்த டைம்ல கண்ணம்மாவுமே இப்ப அங்க வந்துடுறாங்க. வெளியில இன்னொரு ரவுடி நின்றுட்டு இருக்கிறத பாக்குறாங்க. இவனும் அன்னைக்கு என்ன கொலை பண்ண வந்தவன்ல ஒருத்தன் தானே அப்படின்னு யோசிக்கிறாங்க. ஒரு 2 பேரும் சேர்ந்துதான் வந்திருக்கிறாங்க அப்படின்னு சொல்லி நினைக்கிறாங்க. ஏதோ பிரச்சனைன்னு தெரிஞ்ச உடனே வெளியில நிக்கிற ரவுடி ஓடி போயிடுறான். கண்ணம்மா இப்போ மறுபடியும் ரூமுக்கு வந்துடுறாங்க. கண்ணம்மா நினைக்கிறாங்க, தனியா இருக்கிற என்கிட்ட மிஸ்பிஹேவ் பண்றதுக்கு தான் அந்த ரவுடி வந்துட்டான்னு நினைச்சிட்டான் பாரதி. ஆனா அந்த ரவுடி என்ன கொலை பண்ணதான் வந்தான்னு என்னால வெளியில சொல்ல முடியாதே அப்படின்னு நினைக்கிறாங்க. மறுபடியும் அந்த ரவுடிக இங்க வந்தாலும் வருவாங்க, எனக்கு ரொம்ப பயமா இருக்கு அப்படின்னு நினைச்சிட்டு இருக்கிறாங்க. அந்த டைம்ல கதவு தட்டுற சத்தம் கேக்குது. யாரு அப்படின்னு கேக்குறாங்க கண்ணம்மா. நான் தான் கதவை தர அப்படின்னு பாரதி சொல்றாரு. நீ ரூம்ல தனியா இருக்கிறப்ப சேஃப்டியா இருக்கணும்னு உனக்கு தெரியாதா? கதவுல லென்ஸ்ன்னு ஒண்ணு இருக்குதே, அது வழியா யார் இருக்கிறாங்கன்னு பார்க்க மாட்டியா அப்படின்னு திட்டுறாரு பாரதி. என்கிட்ட மட்டும் நீ அவ்வளவு மல்லுக்கு நிக்கிற, உனக்கு ஸ்டெப்னி மாட்ட தெரியுமா? அதை கத்துக்கலையா இதை கத்துக்கலையான்னு கேக்குற அப்படின்னு கேக்குறாரு. நீ படிச்ச பொண்ணு தானே, நீ ஒரு டீச்சரா தானே ஒர்க் பண்ற, உனக்கு இந்த பேசிக் சென்ஸ் கூட இல்லையா அப்படின்னு சொல்றாரு. இப்ப நான் கதவை தட்டுறப்ப மட்டும் யாருன்னு கேட்கணும் அப்படின்னு அறிவு வந்துச்சுல, அப்ப மட்டும் ஏன் பண்ணல அப்படின்னு கேக்குறாரு. கண்ணம்மா சொல்றாங்க, அப்ப நீ வந்துட்டு போன கொஞ்ச நேரத்திலேயே கதவு தட்டுற சத்தம் கேட்டுச்சு, நான் வீட்டுல போன் பேசிட்டு இருந்தேன், அதனாலதான் நீ தான் நினைச்சிட்டு கதவை திறந்துட்டேன் அப்படின்னு சொல்றாங்க. நான் நல்ல வேளை சார்ஜர் எடுக்கிறதுக்காக மேல வந்தேன், இல்லாட்டினா என்ன ஆயிருக்கும் நினைச்சு கூட பார்க்க முடியல அப்படின்னு சொல்றாரு பாரதி. உனக்கு ஏதாவது ஒண்ணு ஆயிருந்துச்சுன்னா என்னோட அம்மா கிட்ட நான் என்ன பதில் சொல்லுவேன், உன்னோட அப்பாட்ட நான் என்ன சொல்ல முடியும் அப்படின்னு சொல்றாரு. ஒரு பொண்ணை கூட்டிட்டு போய் பத்திரமா கூட பாத்துக்க முடியலையான்னு என்ன நாக்கு பிடுங்குற மாதிரில கேட்பாங்க அப்படின்னு சொல்றாரு. என்னோட பேக்ல சார்ஜர் இருக்கு, நான் எடுத்துட்டு கிளம்புறேன் அப்படின்னு பாரதி சொல்றாரு. கண்ணம்மா மனசுல நினைக்கிறாங்க, இந்த ரூம்லயே ஒரு ஓரமா சோஃபால படுத்துக்கிறேன்னு சொல்லு பாரதி, எனக்கு ரொம்ப பயமா இருக்கு பாரதி அப்படின்னு மனசுல நினைக்கிறாங்க. பாரதி ரூமை மூடிட்டு பத்திரமா இரு அப்படின்னு சொல்லிட்டு வெளியில வந்துடுறாங்க. கண்ணம்மாவுமே வெளியில வராங்க. ஏதாவது சொல்லணுமா நீ அப்படின்னு கேக்குறாரு பாரதி. ஆய திறந்து சொன்னாதான் உனக்கு புரியுமா, நீ இந்த ரூம்ல என் கூடவே இருந்துரு பாரதி அப்படின்னு மனசுல நினைக்கிறாங்க கண்ணம்மா. ரூமை க்ளோஸ் பண்ணிட்டு நிம்மதியா தூங்கு அப்படின்னு சொல்லிட்டு போயிடுறாரு பாரதி. கண்ணம்மா இப்போ மறுபடியும் அந்த ரவுடிக வந்துருவாங்களோ அப்படின்னு நினைச்சு பயந்து அழுதுட்டு இருக்கிறாங்க. கொஞ்ச நேரம் கழிச்சு பார்த்தா ரூம் கதவுக்கு அடியில ஏதோ நிழல் மாதிரி தெரியுது. மறுபடியும் அந்த ரவுடிக தான் வந்துட்டாங்க அப்படின்னு நினைச்சு கண்ணம்மா பயப்படுறாங்க. பாரதிக்கு கால் பண்ணலாம் அப்படின்னு சொல்லிட்டு கால் பண்றாங்க. பார்த்தா ஸ்விட்ச் ஆஃப்னு வருது. கொஞ்ச நேரம் கழிச்சு கதவுக்கு அடியில அந்த நிழல் தெரியல, ஒருவேளை போயிருப்பாங்களோ அப்படின்னு சொல்லி கண்ணம்மா நினைக்கிறாங்க. யாரா இருக்கும், கதவை திறந்து பார்க்கலாமா அப்படின்னு சொல்லி பாக்குறாங்க. அங்க பார்த்தா பாரதி ரூமுக்கு வெளியில பெரிய சுத்தியலோட அய்யனார் மாதிரி காவலுக்காக உட்காந்துட்டு இருக்கிறாரு. நான் பயப்படுவேன்னு தெரிஞ்சு இவ்வளவு நேரம் இவன் தான் எனக்காக காவலுக்காக இருந்தானா அப்படின்னு நினைக்கிறாங்க கண்ணம்மா. என்ன எதுக்கு வந்திருக்கிற, போய் நீ நிம்மதியா தூங்கு, என்னை தாண்டி யாரும் வரமாட்டாங்க அப்படின்னு சொல்றாரு பாரதி. நீ இவ்வளவு நல்லவனா பாரதி, அது தெரியாம உன்னை நான் ரொம்ப கஷ்டப்படுத்திட்டேன் அப்படின்னு கண்ணம்மா மனசுல நினைக்கிறாங்க. காலையில கண்ணம்மா தூங்கி எழுந்ததும் ரூமுக்கு வெளியில வந்து பாக்குறாங்க. பாரதி உட்கார்ந்த மாதிரியே தூங்கிட்டு இருக்கிறாரு. கண்ணம்மா மனசுல நினைக்கிறாங்க, பாவம் பாரதி நைட் முழுக்க முழிச்சு காவலுக்கு இருந்திருப்பான் போல அப்படின்னு நினைக்கிறாங்க. அவன் தூங்கட்டும், அதுக்குள்ள நம்ம போய் குளிச்சுட்டு ரெடி ஆயிட்டு வந்துடலாம் அப்படின்னு சொல்லிட்டு போறாங்க. கண்ணம்மா போய் குளிச்சு ரெடி ஆயிட்டு வராங்க. பாரதி வந்து பார்த்தா அப்பதான் பாரதி கண் முழிக்கிறாரு. நீ குளிச்சு ரெடி ஆயிட்டியா, நைட் நல்லா தூங்குனியா அப்படின்னு கேக்குறாரு. நான் ரெடி ஆயிட்டேன் பாரதி, நீ போய் ஃப்ரெஷ் அப் ஆயிட்டு வா அப்படின்னு கண்ணம்மா சொல்றாங்க. நான் உன்னோட பாத்ரூமை யூஸ் பண்ணிக்கலாம்ல, உனக்கு எந்த பிரச்சனையும் இல்லைல்ல அப்படின்னு கேக்குறாரு பாரதி. அதெல்லாம் எனக்கு ஒரு பிரச்சனையும் இல்லை அப்படின்னு கண்ணம்மா சொல்றாங்க. பாரதி இப்போ ட்ரெஸ் எல்லாம் எடுத்துட்டு குளிக்கிறதுக்காக போறாரு. பாரதி இப்போ குளிச்சு முடிச்சுட்டு டவலை தேடுறாரு. டவலை ரூம்லயே விட்டுட்டு போயிருக்கிறாரு பாரதி. பாரதி கதவை திறந்து பாக்குறாரு. அங்க கண்ணம்மா உட்காந்துட்டு இருக்கிறாங்க. கண்ணம்மா பாரதியை பார்த்த உடனே வேகமா போய் கதவை அடைச்சிடுறாரு பாரதி. என்னாச்சு இவனுக்கு, என்ன பார்த்ததும் வேகமா கதவை அடைக்கிறான் அப்படின்னு யோசிக்கிறாங்க கண்ணம்மா. எதையாவது மறந்து விட்டுட்டு போயிட்டானோ அப்படின்னு பாக்குறாங்க. அங்க பார்த்தா டவல் இருக்கு. எதையாவது மறந்து விட்டுட்டு வரதே இவனுக்கு வேலையா போச்சு அப்படின்னு நினைக்கிறாங்க கண்ணம்மா. பாத்ரூம் கதவை தட்டுறாங்க கண்ணம்மா. என்னன்னு கேக்குறாரு பாரதி.
டவலை நீ மறந்து விட்டுட்டு போயிட்ட பாரதி அப்படின்னு கண்ணம்மா சொல்றாங்க. பாரதி கண்ணம்மாட்ட நீ கண்ணை மூடி திரும்பி நின்னுட்டே என்ற டவலை கொடு அப்படின்னு சொல்லி கேட்குறாரு. கண்ணம்மாவும் இப்போ கண்ணை மூடிட்டே டவலை கொடுக்குறாங்க. ரொம்ப தேங்க்ஸ் கண்ணம்மா அப்படின்னு சொல்றாரு. அதோட இன்னைக்கான எபிசோட் முடியுது. இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்துச்சுன்னா லைக் பண்ணிக்கோங்க. ரெகுலர் சீரியல் அப்டேட்ஸ்க்கு நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. தேங்க்ஸ் ஃபார் வாட்சிங்.